சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு குறித்த ஒரு சர்ச்சை ஒண்ணு கிளம்பி இருக்கு. அதுல சேர்க்கப்படுகிற நெய்யின் தரம் குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த நெய்யை பரிசோதிக்கும் போது அதுல சில மிருகங்களுடைய கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது இல்லாமலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் அந்த ஆய்வுல இருக்கு. இன்னும் ஆய்வு முடிவு வரல, தெளிவான ஒரு முடிவு இன்னும் வரல. இந்த சர்ச்சையை அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் எழுப்பினாரு. முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அது குறித்தும் பேசியிருக்கிறாரு. இப்ப இது அடுத்த கட்டமா இப்ப பரிகாரம் அதை நோக்கி போகுது. எப்படி பாக்குறீங்க இந்த சர்ச்சைய? இல்ல, முதல்ல இந்த பரிகாரம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படின்னு தெரியல. பயங்கர குழப்பமாக சென்று கொண்டே இருக்கிறது இந்த விவகாரம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெளிவா இருக்கு, இது அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது மட்டும்தான் இதுல கிளியரா இருக்கிறது. மற்ற எதுவுமே தெளிவில்லாம தான் இருக்கு. ஜூலை மாசம் ஒரு பேட்ச் நெய் வருது. அதுல இவங்க நெய்ய பாக்குறாங்களா, பார்க்கும்போது பார்வையிலேயே அவங்களுக்கு பாக்குறதுக்கு நெய் மாதிரியே இருக்கு, ஆனா இது நெய் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டா. பாக்குறதுக்கு நெய் மாதிரி இருக்கு, அப்ப அது நெய் இல்லைன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது எனக்கு முதல்ல புரியல. அதுக்கப்புறம் அந்த 4 டின்னு சாம்பிள அனுப்புறாங்க. 12ஆம் தேதி 2, 14ஆம் தேதி 2 4 டின்னு அனுப்புறாங்க. விச் மீன்ஸ் எதெல்லாம் சந்தேகமா இருந்ததோ அது எல்லாத்தையும் அனுப்பியாச்சு, ஒதுக்கி அனுப்புறாங்க. இதெல்லாம் நீட்டா இருக்கு, இதெல்லாம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிலேயே. ஏன்னா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு டெஸ்டிங் சென்டரே கிடையாது. உள்ளுக்குள்ள இவங்க டெஸ்டிங் சென்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா இதுல சந்தேகம் இருக்கு, இது அப்படியே பேட்சே நிப்பாட்டுங்க, வேற பேட்ச் வாங்குங்க. லோக்கல்ல வேற ஹெரிட்டேஜ் நம்ம நாயுடு காரோட நெய் டப்பா வெளியே விக்குது, அந்த டப்பா வாங்கிட்டு ஊத்துங்க, இந்த நெய் மொத்தமா ஒதுக்கிருங்கன்னு ஒதுக்கி இருக்கணும். அப்ப பார்வையிலேயே இவங்க கண்டுபிடிச்சு, கரெக்டா கண்டுபிடிச்சு ஒதுக்கி, ஏன்னா இவங்க 2000 வருஷமா பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு. அந்த அடிப்படையில கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. அப்படி 2 டப்பா ஒதுக்கி அனுப்புறாங்க. அது உடனே 16ஆம் தேதி ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அதுல டெக்னிக்கலான வார்த்தைகள்ல குறிப்பிடுறாங்க, லார்டு, பீஃப் டாலோ, ஃபிஷ் ஆயில் அப்படின்றதெல்லாம். இப்ப ஃபிஷ் ஆயில்ன்றதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான அஃபேர், நெய்யை விட ரொம்ப காஸ்ட்லியானது. நெய்யை விட காஸ்ட்லியான பொருளை உள்ளுக்குள்ள கலந்து அனுப்புறான் அப்படின்னா அந்த முதலாளி மிகப்பெரிய முட்டாளாதான் இருக்க முடியும். நெய்யை விட காஸ்ட்லியான பொருளை நெய்யில கலப்படம் பண்ணி அனுப்புறான்னா அந்த முதலாளி மிகப்பெரிய முட்டாளாதான் இருக்க முடியும். அப்போ அப்படியான ஒரு ப்ராடக்டை ஒரு முதலாளி அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா லாபம் தான் பிரதானம் அப்படின்ற அடிப்படையில. ரெண்டாவது, பீஃப் டாலோ, லார்டு அப்படின்றதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றது சந்தேகமா சொல்றாங்க. சந்தேகமா நம்ம மட்டும் இல்ல, லேபே சந்தேகமா தான், சஸ்பெக்டட் அடல்ட்ரன்ஸ் தான் சொல்றாங்க. சஸ்பெக்டட் அடல்ட்ரன்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது யாரு? அது அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறது. இப்ப இந்த எல்லாமே எங்க நடக்குதுன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடக்கிறது. இப்போ ஏஆர் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை குற்றம் சாட்டுறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய நெய் தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏஆர் டைரிஸ் அவரும் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சிருக்கிறாரு. எங்க இதுல லேப்ல இருந்து எடுத்துட்டு போனதுல எந்த விதமான கலப்படமும் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது முழுக்க முழுக்க அபாண்டமான குற்றச்சாட்டு. அவர் இத்தனைக்கு சன் நியூஸ் விவாதத்துல கலந்துக்கிறாரு. சன் நியூஸ் விவாதத்துல அன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாதம். தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் கலந்துக்கிறாரு. அந்த ஏஆர் டைரிஸினுடைய குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி செக்கிங், ப்ராடக்ட் குவாலிட்டி செக்கிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவரும் கலந்துக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் கலந்துருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சதீஷ்குமார் ரொம்ப அவர் அரசு அதிகாரியா இருக்கிறதுனால அவரால் ஒரு எல்லை வரைக்கும் தான் பேச முடியுது. கலந்துருக்குன்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. அப்ப அது கலந்துருக்கா? அப்படிதான் தெரியுது அப்படின்னு மட்டும் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, சார் மீன் எண்ணெயினுடைய விலை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் விக்குது. அதை வாங்கி நான் எங்க எப்படி சார் இதுல கலக்க முடியும், கலப்படம் செய்ய முடியும்? அப்படியே மீன் எண்ணெய் கலந்தா நம்ம நல்லா தெரியும், அந்த மீன் எண்ணெய் மாத்திர டப்பாவை திறந்தோம்னாலே குப்புன்னு அடிக்கும் ஸ்மெல்லு. நீங்க எந்த குவாலிட்டியில வாங்கினாலும் சரி, 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அது ஒரு டப்பாவே 1000கணக்குல விலை விக்குது. அப்ப அது அவ்வளவு நாத்தம் அடிக்கும். அப்ப அதை நெய்யில கலந்தாங்க அப்படின்னா அது அப்படி ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல. அந்த அந்த கிளைமே முதல்ல ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல. அப்ப
நாயுடுகார் வந்ததற்கு பிறகு இந்த நெய்யில கலப்படம் இருப்பதாக கண்ணாலேயே கண்டுபிடிக்கிறார் அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல பார்கவி அப்படின்னு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இருக்கிறாங்க. அவங்கதான் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய முதல் பெண் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அவருக்கு பிறகு நியமிக்கப்பட்டவர் இப்ப இருக்கிற ஷியாமலா ராவ் அப்படின்ற நபர் வந்து நியமிக்கப்படுறாரு. இவர் வந்ததற்கு பிறகுதான் இவர் நேரடியா யார சந்திரபாபு நாயுடுவை பார்த்து பேசுறாரு. என்னன்னு, இந்த மாதிரி நெய்யெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டிய இது இருக்கு, கோயிலுடைய சுத்தபத்தமா இருக்கான்றதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே நீங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு நாயுடு சொன்னாராம், சந்திரபாபு நாயுடு. உடனே இவர் பார்வையிலேயே கண்டுபிடிச்சு அப்படியே 2 பேட்சை வந்து 2 டப்பா மட்டும் ஒதுக்கி அனுப்புறாராம். ஒதுக்கி அனுப்பி டெஸ்ட் பண்ணது, ரிசல்ட் வர்றது, ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்றாரு, நாங்க அதை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் என்ன சொல்லுதுன்னா, கலப்படம் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட நெய்யை ஒதுக்கி வைத்து விட்டோம், அதை பயன்படுத்தல. இப்ப அதே திருப்பதியில பரிகாரம் நடக்குது. அப்பயே இல்ல, கலப்பட நெய்ய பயன்படுத்தவே இல்லைன்னா அப்ப யாருக்கு அங்க தீட்டு கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த இதே வந்து புரியல. அப்ப ஒரு மத நிறுவனத்தை, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். நம்ம மத நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எல்லாருக்குமே இது சென்சிட்டிவான விஷயம்தான். ஏன்னா சமூகத்துல இந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள் ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. என்ன, இப்ப திருப்பதி கோயிலுக்கு போகும்போதே வந்து விரதம் இருந்து போறது, போகும்போதே விரதத்தோட போவாங்க, முடிச்சுட்டு வரும்போது ஆனா கீழே இறங்கினோடனே விரதத்தை முடிச்சிருவாங்க. மேல் திருப்பதியில இருந்து கீழே இறங்கினோடனே கீழ் திருப்பதியில வந்து ஆம்லெட் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுட்டு தான் ரிட்டர்ன் ஆவாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய தன்மை எல்லாம் பார்க்க முடியுது. இப்ப அவங்க வந்து அங்க போய் வந்து லட்டு வாங்கி சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குவது. அந்த பயத்தை உருவாக்குவதற்கு ஆதாரத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறார்களான்னா இல்ல, நம்பிக்கையை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வதந்தியை கிளப்புவது போல இந்த விஷயத்தை சந்திரபாபு நாயுடு கிளப்பி விட்டிருக்கிறார். 100% இந்த இது சரிபார்க்கப்பட்டதற்கு பிறகுதான் வெளியே சொல்லப்பட்டிருக்கணும். அப்ப இந்துக்களின் மனதை உண்மையிலேயே புண்படுத்தி இந்துக்களை ஒரு கலவரத்தை நோக்கி அல்லது மனக்குழப்பத்தை நோக்கி அல்லது மனம் புண்படுதலை நோக்கி நகர்த்துவது யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு, திருமலா திருப்பதி தேவஸ்தானம். இந்துக்களை புண்படுத்துவதன் மூலமாக அவருக்கு என்ன அரசியல் லாபம் இருக்கு? அவருக்கு 2-3 நெருக்கடிகள் இருக்கிறதா நான் கருதுறேன். நம்பர் 1, இடையில வந்து இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவா இருக்கட்டும், மற்ற இதா இருக்கட்டும், இதுல தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமார் கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாடு என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தது. அப்ப தன்னுடைய லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணி காட்டணும், மாஸ்டருக்கு வாலாட்டி காட்ட வேண்டிய தேவை வந்து ஏற்படுகிறது. அப்ப மாஸ்டருக்கு தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக என்ன செய்யறாரு அப்படின்னா, திருப்பதி லட்டை வச்சு நான் உங்களுக்கு தேவையான அரசியலை பண்ணி தரேன்னு இதை பண்றாரா, இல்ல நேரடியாக பிஜேபி இந்த மதவாத அரசியலை பேசினால், ஏற்கனவே இந்த மதவாத அரசியலை நேரடியா இந்த தேர்தல் காலத்திலே பேசினாங்க, பேசி அம்பலப்பட்டு எங்கெங்கெல்லாம் தாலியை பத்தி பேசினாங்களோ தோத்து போனாங்க, எரும மாட்டை பத்தி பேசின இடத்துல தோத்து போனாங்க, நேரடியா மதவாத அரசியலை பேசின அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத்ல தோத்து போனாங்க. அப்ப நேரடியா நம்ம பேசணும்னா அம்பலப்பட்டு போயிருவோம்னு சொல்லி சந்திரபாபு நாயுடுவை ஏவி விட்டு இந்த லட்டுல வந்து கலப்படம் இருக்கு அப்படின்னு கிளப்பி விட்டு இருக்கிறாங்க. கலப்படம் இப்ப 2 சந்தேகம், கலப்படம் லட்டுலையா நெய்யிலையா? கலப்பட லட்டுல தான் அப்படின்னா ஜூலை 16ஆம் தேதி வந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஏன் இப்போ வெளியிடுறீங்க? அப்பயே ஏன் இதை வெளியே சொல்லல? ஆட்சிக்கு வந்த உடனே அதை வெளியே சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லல? சரி, இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த லட்டை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சு டெஸ்ட்டுக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா அவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சிருந்தா அந்த லட்டுல வந்து பூஞ்சை படிச்சிடும், அதுக்கு மேல அதை டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா அதை வந்து ஏதாவது கெமிக்கலை தடவிதான் அதை பாதுகாத்து வைக்க முடியும். அப்ப புதுசா அந்த லட்டை, பழைய லட்டை மறுபடியும் புது டெஸ்ட்டுக்கு அனுப்ப முடியாது. அப்ப சாம்பிள் இல்ல, சாம்பிள் இல்லாததுனால கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாம இவங்களால ஒருத்தர் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமானா அதுவும் முடியாது. இப்போ ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறதா சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து கவர்மெண்டே விசாரணை ஆணையம் அமைக்கும், திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கூட வந்து கமிட்டி எல்லாம் அமைக்கும். யாரையாவது இதுல சார்ஜ் பண்ண முடியுமானா முடியாது. ஆதாரபூர்வமாக யாரையும் இதன் மூலமாக குற்றம் சுமத்த முடியாது. ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி கேட்கிறாரு. நெய்டப்பா வந்தது உங்க ஆட்சி காலத்துல, டெஸ்டுக்கு அனுப்புனது உங்க ஆட்சி காலத்துல, கலப்படம் இருக்கிறதா சொல்றது உங்க ஆட்சி காலத்துல, இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப தெளிவான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கேன். அப்ப அதுக்கு பதில் சொல்லணும். மாறா இவங்க என்ன வர்றாங்க அப்படின்னா, நானும் கூட மாலை முரசு தொலைக்காட்சியில விவாதத்துல கலந்துக்கிறேன். அதுல அரசியல் விமர்சகரா வர்றவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர், அதனால அவருக்கு மத நம்பிக்கை இல்லாம போயிருச்சு, அதனால புனிதத்தன்மை கெடும் வகையில நடவடிக்கையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மதத்தை முன்வைத்து அரசியலை செய்வது
இதுதான் இவர்களுடைய நோக்கம். திருப்பதி கோயில்ல வந்து ரொம்ப பக்தியோட வழிபட்டு இருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் அந்த கோயிலின் பக்தரா தான் இருந்திருக்காரு. பல கோசாலைகள்லாம் அவர் வந்து அங்க திருமலா டெம்பிள்ல வந்து திறந்து வச்சிருக்காருன்றதான பாக்குறோம். அது மட்டும் இல்ல, திருமலா திருப்பதியினுடைய வரலாற்று இல்லாத அளவிற்கு திருமலா திருப்பதியினுடைய வளர்ச்சி என்பது கடந்த 5 ஆண்டுகள்ல ரொம்ப அபரிமிதமானதாக இருந்திருக்கிறது. இங்க சென்னையில இருந்து அங்க கூட்டு போறதா இருக்கட்டும், அல்லது அங்க இருக்கக்கூடிய காட்டேஜ் பெசிலிட்டிஸ் அதிகப்படுத்தி கொடுத்ததா இருக்கட்டும், ஆன்லைன் சேவை வசதிகள். முந்தியெல்லாம் ஆன்லைன்ல பதிவு பண்ணணும்னா மதுரை, சென்னை மாதிரியான இடங்கள்ல சென்டர் வச்சிருந்தாங்க. அந்த சென்டருக்கு நான் எங்க அப்பா எல்லாம் போய் கால் கெடுக்க நின்று பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்ப அப்படி இல்ல, எல்லாத்தையும் வந்து நம்ம போன்லயே வந்து ஆதார் கார்டை சப்மிட் பண்ணி டிக்கெட் எடுத்துட முடியும். அந்த அளவுக்கு வசதிகளை செய்து கொடுத்தது ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசாங்கம் தான். இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டாலும் கூட உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. இவங்க சொல்ற கணக்குப்படி இந்தியாவுல நான் ஹிந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சரே ஆக முடியாதுங்க. ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் கோயில் இருக்கு. எந்த மாநிலத்துல ஒரு நான் ஹிந்து வந்து முதல்வர் ஆனாலும் கோயிலுடைய புனிதத்தன்மை கெட்டுருச்சுன்னு ஒரு அரசியலை முன்னெடுப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ஒரு முஸ்லீம் எக்ஸ்க்ளூஷன் நடக்குது. அந்த ஆந்திர மக்கள் தானே ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் ஆக்குனாங்க. அப்ப அவர் யாரும் கிறிஸ்தவர்னு சொல்லலையே. மக்கள் எந்த காலத்திலையும் வந்து அவர் கிறிஸ்தவர் நிராகரிக்கல. மக்கள் எந்த காலத்திலையும் வந்து வருங்காலத்துல நாங்க நிராகரிக்க போறோம்னு சொல்லல. மாறாக சந்திரபாபு நாயுடு வந்து உனக்கு அரசியல்ல எதிர்காலமே கிடையாது, ஓரம் போன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் இடம் கிடைச்சிருக்கு. ஆனா இதை தாண்டின ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்க விரும்புறாரு. மக்கள் மத்தியில உன்னை பதிய வைக்க விரும்புறாரு. இது சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக முடியுமா எதிராக முடியுமான்னு கேட்டா, அவருடைய தெலுங்கு தேசம்ன்ற கட்சியவே அடமான வச்சுட்டு இந்த வேலையை அவர் பாக்குறாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, தன்னுடைய கட்சியை ஃபுல்லா ஏவி விட்டு இருக்கிறாரு. தெலுங்கு தேசம் கட்சியினுடைய முழு நேர வேலையே புனிதத்தன்மை கெட்டுருச்சு. அங்க கோயில்ல வந்து ஹிந்து அல்லாதார போட்டாங்க. ஹிந்து அல்லாதாருன்னு யார சொல்றாங்கன்னா, சுப்பா ரெட்டின்னு ஒருத்தர், அவர் டிடிடியோட சேர்மனா இருந்திருக்கிறாரு. அவரு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவரை வச்சுக்கிட்டு அவர் நான் ஹிந்து அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நான் பிறந்ததுல இருந்து இப்போது வரைக்கும் தீவிரமான இந்துவாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு. ஆனாலும் அந்த வதந்தியை கைவிட்டுட்டாங்களானா இல்ல, தொடர்ந்து அவர் வந்து இந்து அல்லாதார்ன்ற பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அப்ப இவர்கள் மக்களினுடைய நம்பிக்கையை அடித்தளமாக வைத்துக் கொண்டு ஒரு மோசடியான அரசியலை முன்னெடுக்கிறார்கள். மக்களுடைய நம்பிக்கையின் பேரில் இவர்கள் விளையாட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த விளையாட்டு ரொம்ப விபரீதமான விளையாட்டு. ஏன் தெலுங்கு தேசமே அழிய போகுதுன்னு நான் சொல்றேன்னா, இப்ப இவர் தன்னுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் இறக்கி இருக்கிறாரு. என்னன்னு, இந்து அல்லாதாரால் புனிதம் கெட்டு விட்டது, ஜெகன்மோகன் ரெட்டி இந்து அல்லாதார் புனிதம் கெட்டு விட்டதுன்னு கிளப்பி இருக்கிறாரு. இது என்னவா மாத்தும் அப்படின்னா, தெலுங்கு தேசத்தினுடைய பார்ட்டி கேரக்டரே வந்து சாப்ரனைஸ் பண்ணுது. ஆல்ரெடி அது சாப்ரனைஸ் ஆகியிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவான்றது ஒண்ணு. இப்போ வந்து ஐடியாலஜிக்கலா சாப்ரனைஸ் பண்ணுவதன் மூலமாக இந்த குரூப் எல்லாத்தையும் பிஜேபியை நார்மலைஸ் பண்ணுவதற்கு மனதளவில் தயார்படுத்திட்டாரு. இந்த அரசியல பேசுறதுக்கு தெலுங்கு தேசம் எதுக்கு, பிஜேபியே பேசுமே அப்படின்ற இடத்துக்கு வந்து நின்றது. ஆமா, இந்த அரசியல பேசுறதுக்கு தெலுங்கு தேசத்தை விட பிஜேபி நல்லா பேசும்னு மக்கள் யோசிக்க தொடங்குவாங்கல்ல. இதுதான் என் பாலிடிக்ஸ் ஆயிருச்சுன்னா, உன்னை விட அவன் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்ற பாலிடிக்ஸ் எப்படி வந்தது? இந்துத்துவ ஆதரவாளர்கள் ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆதரவாளர்கள், இன்றைக்கு எப்படி அவங்க பிஜேபி பக்கம் போனாங்க? நீ என்ன சாஃப்டாவே பேசிட்டு இருக்கிற, அவன் ரொம்ப ஹார்டா பேசுறான், அவன் பக்கம் போறேன்னு போனாங்க. அந்த மாதிரி தன்னுடைய பார்ட்டியவே உதித்து போடுற வேலையில ஈடுபட்டு இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. அடுத்து பிஜேபியால் பேச முடியாததையெல்லாம் என்னால பேச முடியும்னு அவர் நிரூபிக்க பாக்குறாரு. பவன் கல்யாணம் அதே விஷயத்த பண்றாரு, அவரும் விரதம் இருக்கிறாரு. அது வந்து ரெண்டாவது. இப்ப பவன் கல்யாண் ஆரம்பிச்சு வச்சிருக்கிற லைன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஆபத்தானது. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும்ல, என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அண்ணன் பெரியாளா தம்பி பெரியாளான்னு இவங்க ப்ரூவ் பண்ணணும். சந்திரபாபு பெரியாளா பவன் கல்யாண் பெரியாளான்னு. இப்ப நீ என்ன அரசியல், நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அதே பேட்டர்ன்ல ராமர் கோயில திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 11 நாள் விரதம் இருக்கிறேன்னு ஊர் சுத்திட்டு இருந்தாரு. அதே பேட்டர்ன்ல கையில தலையில என்னத்தையோ தூக்கி வச்சுக்கிட்டு கோயில் கோயிலா போறாரு. சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு தேசிய அளவுல அமைப்பு உருவாக்கணும்னு பேசுறது என்ன, கோயில் கோயிலா போய் விரதம் இருக்கிறேன்னு சுத்துறது என்ன, இது எல்லாமே வந்து அருவருக்கு தக்கதா இருக்கு. எது அருவருக்கு தக்கதா இருக்குன்னா, ஒரு மதத்தை வைத்து அரசியல் செய்வதை இவ்வளவு ஈஸியா இவ்வளவு வெளிப்படையாக இவர்களால் செய்ய முடிகிறது அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான லைன். இவர் தனக்கு இருக்கக்கூடிய திரை பிரபலத்தை பயன்படுத்தி இவருடைய கேடர் பேஸ் என்ன, ரசிகர்கள், அவ்வளவுதான். அப்ப தன்னுடைய ரசிகர்களை ஆட்டு மந்தையாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் நான் சொல்லுவதை எல்லாம் கேட்பார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆட்சி இருக்கும் காரணத்தினாலேயே தன்னை யாரும் எதிர்த்து விட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இது இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியது இருக்கிறது. பிஜேபி இப்ப பாத்தீங்க அப்படின்னா சைட்லைன் பிளே பண்றாங்க. டிபேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாலும் தப்பு இருந்தா நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப தப்பே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருச்சு, கோர்ட்டுக்கு போறாங்க, இது எல்லாமே மோசடின்னு ப்ரூவ் ஆயிருச்சுன்னா சந்திரபாபு நாயுடு திருமலா திருப்பதி தேவஸ்தான வாசல்ல விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்பாரா? இல்ல இந்த மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்பாரா? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இப்ப இதுக்கு இடையில வந்து நேத்து மயிலாப்பூர்ல போய் யாரோ மைக்க நீட்டி இருக்கிறாங்க. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு மைக்க நீட்டாங்கன்னு தெரியல. அங்க போய் மைக்க நீட்டினா அவங்க பூரா தெளிவா சொல்றாங்க, நாங்களாம் ரொம்ப வருஷமா லட்டு சாப்பிடறத நிப்பாட்டிட்டோம், ஏன்னா எல்லா பேரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லா பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே செய்யறவன் எல்லாம் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஏற்கனவே அந்த லட்டு என்பது அனைவரும் சாப்பிடுகிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் குற்றச்சாட்டு, எல்லாரும் செய்யறாங்க அப்படின்றதுதான் இவங்க சாப்பிடாம தவிர்க்கிறதுக்கான குற்றச்சாட்டு. அப்ப இந்த லட்டு அப்படின்றத வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சென்சிட்டிவான எலமெண்ட்ஸை வச்சு ஒரு நல்ல கேம் ஆட முடியும். என்ன கேம் ஆடலாம்? ஒரு மதவாத அரசியலை பிளே பண்ணலாம், இதுக்குள்ள சாதி அரசியலை பிளே பண்ணலாம். சாதி அரசியல்னா ரொம்ப வெளிப்படையான சாதி அரசியல், நாயுடு விசஸ் ரெட்டின்றதுதான் ஆந்திராவினுடைய நீண்ட கால பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸுக்கு இடையில இப்ப மதத்தை திணிக்கிறார், அந்த மதத்தோடு சேர்த்து நம்பிக்கையை திணிக்கிறார். இவ்வளவையும் திணித்து அந்த மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் சந்திரபாபு நாயுடு. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. மோடி பேசிட்டு போன அந்த லைனை வந்து இப்பயும் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, தெலுங்கானால வந்து அவர் பேசிட்டு போனார். என்ன பேசினாருன்னா, மத வழிபாட்டு தலங்கள் அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்கிட்ட கொடுத்துடணும், அந்தந்த நம்பிக்கை உள்ளவங்கிட்ட கொடுத்துடணும், அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டுல கோயில பூரா அரசாங்கம் கட்டுப்படுத்துது அப்படின்றாரு. கோயில மட்டுமா வச்சிருக்கு? வக்ஃபு வாரியம் யாருகிட்ட இருக்கு? மாநில அளவுல மட்டும் வக்ஃபு வாரியம், சென்ட்ரல் வக்ஃபு ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த எல்லா வக்ஃபு வாரியமும் சென்ட்ரல் வக்ஃபு ஆக்ட் கீழே தான் வரும். அதுக்கு யாரு அப்படின்னா பிஜேபி தான் பொறுப்பு. இவங்களுடைய சிறுபான்மையினர் அமைச்சரவை தான் அதையும் கூட பொறுப்பாக கவனித்துக் கொள்ளுது. அதையெல்லாம் மறைச்சிட்டு இவர் வெளியே வந்து பேசினாரு, என்னன்னு, கோயிலை பூரா விடுவிக்கணும் அப்படின்னு. அப்ப கோடி கோடியாக சம்பாத்தியத்தை மாதம் மாதம் அள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை யாரோ தனிநபர்களுக்கு திருடி கொடுப்பதற்காக இந்த வேலை நடக்குதான்ற சந்தேகம் வருது. ஏன்னா இதே சந்திரபாபு அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த போதுதான் தமிழ்நாட்டுல பிரபலமான பேர் போன திருட்டு பேர்வழி யாரு? சேகர் ரெட்டி. சேகர் ரெட்டி மணல் கொள்ளையில ஈடுபடுறாரு. அவர் வீட்டுல வந்து கட்டுக்கட்டாக வந்து 2000 ரூபாய் தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நம்மளுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன், 10,000க்கு மேல மாத்தக்கூடாது, 20,000க்கு மேல மாத்தக்கூடாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா 40,000க்கு மேல 2000 நோட்டு மாத்தவே கூடாதுன்னு பீரோ நிறைய வந்து 2000 ரூபாய் நோட்டு அடுக்கி வச்சிருப்பதாக குற்றச்சாட்டு. அந்த கண்டெய்னருக்கு ஒரு 5 கண்டெய்னர் காணாம போச்சு, 2000 ரூபாய் நோட்டை வச்சிருந்த கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்கும் இவருக்கும் கூட தொடர்பு இருக்கிறதால செய்தி வந்துச்சு. அவரை டிடிடில போர்டு மெம்பரா போட்டவர் சந்திரபாபு நாயுடு. அப்ப ஏற்கனவே அந்த டிடிடி போர்டுல ஆட்களை நியமிக்கிறதன் மூலமா ஒரு தனியார் கொள்ளையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்களான்ற சந்தேகம் பல பேரால எழுப்பப்பட்டிருக்கு. இப்ப அதையே முழு வேலையாக டிடிடிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அறுத்துட்டு தனிநபர்களுக்கு ஒப்படைக்க பார்க்கிறாரா, இல்ல ஹெரிட்டேஜ் டைரிஸுக்கு ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக இந்த வேலையை பாக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவுடைய மில்க் ஃபெடரேஷன்ல இருந்தா வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, அதை நிப்பாட்டிட்டு தனியார்கிட்ட போறாங்க. அந்த தனியார்ல பஞ்சாயத்துன்னு இப்ப வந்துருச்சு. அப்ப வெளிமாநிலமும் வாங்கல, வேற நிறுவனத்துலையும் வாங்கல. அப்ப எங்க போறது? நம்ம இருக்கவே இருக்கு நம்முடைய பாரம்பரியம் மிக்க பாரம்பரிய அணை அப்படின்னு சொல்லிட்டு ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட உள்ள விடுறதுக்கான வேலையா அப்படின்றதையும் நம்ம எழுப்பதான் வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் இவங்க சந்தேகத்தின் அடிப்படையில் தானே பேசுறாங்க. லட்டுல கொழுப்பு, மாட்டு கொழுப்பு கலந்த நெய் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதா இல்லையா தெரியாது, சந்தேகமா இருக்கு. நெய்யில முதல்ல மாட்டு கொழுப்பு இருந்ததா இல்லையா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா சந்தேகமா இருக்கு. சரி, அந்த நிர்வாகத்துல வந்து இந்து அல்லாதார் இருந்தாங்களா? கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா சந்தேகமா இருக்கு. எல்லாமே சந்தேகமா மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் சந்தேகங்களை வைத்து ஒரு அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னொரு விஷயம் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கும்போது அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா கையில் எடுக்கிறாங்கல்ல. இப்ப பீஃப் லட்டு இருந்ததா இல்லையான்றது ரிப்போர்ட் வரட்டும்ன்றது கூட ஒரு இல்லாம ஒரு சர்ச்சையை யாரோ கிளப்புறாங்க, அது அப்படியே பத்திக்குது இல்லையா? அதை எப்படி பாக்குறது? இல்ல, இது வந்து பிஜேபி இதை விரும்புகிறது. நம்ம இந்த லைன்ல இதை விவாதிக்கணும் அப்படின்றத பிஜேபி விரும்புகிறது. ஆனா தமிழ்நாடு அதை கலாய்த்ததுல வந்து எதுவும் உள்நோக்கம் இல்லை. இதை பிஜேபி லைனுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும்ன்ற அடிப்படையில யாரும் இந்த மீன்ஸை வந்து கிளப்பி விடல. ரொம்ப இயல்பாகவே இந்த புனிதத்துவம் அப்படின்னு பேசக்கூடியதுக்கு எதிராக எந்த புனிதத்துவமாக இருந்தாலும் தமிழ்நாடு அந்த புனிதத்துவத்தை வந்து துணிச்சலாக கேள்வி கேட்டிருக்கிறது, எந்த புனிதத்துவமாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த ஐடியலிஸ்ட் புனிதத்துவத்தை வந்து தமிழ்நாடு எப்போதும் கலாய்த்திருக்கிறது.
அந்த அடிப்படையில ஐயோ இப்படி கலந்துருச்சாமே, சாப்பிட்டீங்களாமே, டேஸ்டா இருந்துச்சா அப்படின்றத வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு கலாயாக ஆரம்பித்தது. ஆனால் இது இப்படியே பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறது. ஏன்னா இப்ப யாருமே ப்ரூஃப் கேட்கறது இல்லைல்ல, எல்லாருமே நம்பிக்கையின் அடிப்படையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிபேட்ஸுக்கு வர்ற யாருமே வந்து ப்ரூஃப பத்தி பேசுறது இல்ல. ப்ரூஃப் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், அவர் கிறிஸ்டின் தானே அப்படின்னு வந்து நின்றுறாங்க. இப்ப இது பரவாயில்ல. அன்னைக்கு டிபேட்ல ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் பேரு ஏன் கிறிஸ்டின் பேர் வைக்காம ஜெகன்மோகன் பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. தமிழ்நாட்டுல, இந்தியாவுல எத்தனையோ இஸ்லாமியர்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இந்திய பெயர்களோட இன்னும் இயங்குகிறார்கள், தமிழ் பெயர்களோடு இன்னும் இயங்குகிறார்கள், சங்ககால பெயர்களோடு இன்னும் செயல்படுகிறார்கள். அப்போ வேறு பெயர் வைப்பதை வைத்தே இவர்கள் அரசியல். ஏன் இவங்க தனியா பேர் வைக்கலன்றதை கேட்கிறாங்கன்னா, இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அலெக்சாண்டர்னு ஒரு பேர்ல இருந்தாருன்னா இவர் கிறிஸ்டின் அப்படின்னு அடையாளம் காட்டுறது ஈஸியா இருக்கா இவங்களுக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி மீது எனக்கு வந்து ரொம்ப காட்டமான விமர்சனங்கள் இருக்கிறது. நான் வந்து 2016 இருந்து ஜெகன்மோகன் ரெட்டியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெகன்மோகன் ரெட்டி சிஏஎன்ஆர்சி ஆதரித்திருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் மண்டையாட்டி இருக்கிறாரு. பிஜேபியுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருந்து அவ்வளவுக்கு மண்டையாட்டி இருக்கிறாரு. ஸ்டேட் ரைட்ஸுக்கு எதிராக பிஜேபி இருக்கு, நம்ம எல்லாம் நம்ம ஸ்டேட் ரைட்ஸுக்காக போராடணும்னு யாரு, நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ், மு.க. ஸ்டாலினும் அவ்வளவு பேரும் பேசிக்கிட்டு இருந்த போது வந்து இதுக்கு எதிரான ஒரு ஐக்கியத்தை பேசிக்கிட்டு இருந்தவரு ஜெகன்மோகன் ரெட்டி. அதெல்லாம் விமர்சிக்கிறத விட்டுட்டு இவர் என்ன பேசுறாரு, யாருக்கு ஜெகன்மோகன் ஆதரவா இருந்தாரோ அவர் கூடவே சேர்ந்துக்கிட்டு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மத அடையாளத்தை சர்ச்சைக்குள்ளாக்குறது. இப்ப இதன் மூலம் அவங்க போடுறது என்ன அப்படின்னா, நீ குட் ஹிந்துன்னு ப்ரூவ் பண்ணு, நீ நல்ல இந்துன்னு ப்ரூவ் பண்ணு, சுத்த இந்துன்னு ப்ரூவ் பண்ணு. இப்ப என்னன்னா டிபேட்டுக்கு போய் உட்கார்ந்தோம்னா உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நான் எத்தனை வருஷமா கோயிலுக்கு போயிருக்கேன் தெரியுமா, உன்னைய விட திவ்ய பிரபந்தம் நல்லா பாடுவேன் தெரியுமா, உன்னைய விட தேவாரம் திருவாசம் எனக்கு தெரியும் தெரியுமா, உன்னைய விட நிறைய விபூதி வச்சுக்கிட்ட எனக்கு தெரியும் தெரியுமான்னு நம்ம போய் செல்ஃப் டிக்ளரேஷனுக்குள்ள போவோம். இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. நம்ம இந்து அப்படின்னு டிக்ளேர் பண்றதை எதிர்பார்க்கிறாங்க. அதே இடத்துல ஒரு இஸ்லாமியர் இருந்து பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சக மனிதனாக ஒரு விஷயத்தை பேசக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய அரசியல். அதைத்தான் மீண்டும் மீண்டும் இந்த சர்ச்சைக்குள்ள பேசுறாங்க. நீங்களோ நானோ வேறு ஒருத்தரோ எல்லோரும் வந்து நம்மளுடைய மத அடையாளத்தை டிக்ளேர் பண்ணணும். ஜெகன்மோகன் ரெட்டி உட்பட யாரா இருந்தாலும் உன் மதம் இதுதான் போர்டு போட்டுட்டு வா அப்படின்றதா இவங்க கேட்பது. துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஜெகன்மோகன் ரெட்டி கோயிலுக்கு போனாரு, ஆனா கோயில்ல ஒரு நோட்டு வச்சிருக்கிறாங்க, நான் இந்த கோயிலுடைய புனிதத்தை பாதுகாப்பேன்னு, அந்த நோட்ல கையெழுத்து போடாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு கையெழுத்து போடணும்? அவர் கையெழுத்து போட்டுத்தான் முதலமைச்சர் ஆயிருக்கிறார். முதல்ல நான் இந்த நாட்டின் இறையாண்மையையும் மதசார்பின்மையையும் பாதுகாப்பேன் என்று உறுதியேற்று இந்த பதவியில் அமர்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கிறாரு. அப்ப எந்த வழிபாட்டு தளத்துக்குள்ளேயும் போறதற்கு அந்த முதலமைச்சருக்கு உரிமை உண்டு. அப்ப நாளைக்கு ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் வந்துட்டாருன்னா கோயிலுக்குள்ள போவே கூடாதுன்னு சொல்லுவாங்களா? திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து முதல் மரியாதை முதலமைச்சருக்கு செய்கிறது. நாளைக்கு தெலுங்கானால இருந்து அல்லது ஆந்திராவில இருந்து ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் வந்துட்டாருன்னா அவர் கோயில பரிவட்டம் கட்டக்கூடாது அப்படின்னு இவர்கள் சொல்லுவார்கள். அதைத்தான் இவர்கள் இப்போதிருந்தே ஆரம்பிக்கிறார்கள். இந்தியாவில் இந்த மதசார்பற்ற அரசியலை இனி எதிர்காலத்தில் யாரும் பேசக்கூடாது. இது ஒண்ணும் இல்ல, ராகுல் காந்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத இன சிறுபான்மையினருக்கும் குரல் கொடுத்தார். இந்த குரல் 2029 கேட்கவே கூடாதுன்றதுதான் இவங்களுடைய நோக்கம். அதுக்கான பண்பாட்டு அடித்தளத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.